அரிய வகை பழத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொமேட்டியா பின்னாட்டா. பாருங்க இந்த பழங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோவில் 2 வகையான சப்போட்டா பழங்கள் இருக்குனுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து சப்போட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைனா சப்போட்டா. பாருங்கள் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது இல்லை ஒரு லெமன் வெரைட்டி தாங்க. இந்த லெமனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தா ஹேண்டு. பாருங்கள் விரல்களை போல் இருக்குன்னு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான செரி பழங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் நம்ம உள்ளங்கை சீஸில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் இந்த சப்பாத்தி கள்ளி மரத்தெல்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த பழங்கள் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ரெகுலராக வந்து சாம்பாருக்கு போடுற சௌச்சௌ தாங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து முள்ளாக இருக்குன்னு. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மினி பட்டர் ஃப்ரூட்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அவக்காடோ பழங்கள் இந்த சைஸில் நம்ம பார்த்ததே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்னேக் கார்டு எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பலாப்பழத்தோட வெரைட்டி தாங்க. இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைல்டு ஜாக் ஃப்ரூட்ஸு. இது வந்து இந்தியாவில் கேரளாவில் தாங்க அதிகமாக கிடைக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ளம்ஸ் வெரைட்டி தாங்க. இந்த ப்ளம்ஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ளம்ஸு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் பாருங்கள். இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி வெள்ளரிக்காய். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பர்பிள் ப்ளம்ஸுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஒரே கிளையில் எவ்வளோ அதிகமாக வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற குக்கும்பருங்க. பாருங்கள் வட்ட வடிவத்தில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒயிட் பல்ப் கார்லிங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. இந்த மாதிரியான கார்லிக் அதிகமாக வந்து இந்தோனேஷியா நாட்டில் அதிகமாக விளையுதுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பீட்ரூட் விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அது அருமையாக வந்து பிடிங்கி காட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்டனில் விளைஞ்ச பீட்ரூட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. எல்லோ கலரில் நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணி அதை கட் பண்ணி காட்டுறாங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீடியோவில் பாருங்கள் ரெட் ரேடிஷை எவ்வளோ அருமையாக வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வைல்டு ஜாக் ஃப்ரூட் தாங்க. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாட்டில் வந்து அதிகமாக விளையுதுங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பிளாக் கார்லிக் தாங்க. இந்த பிளாக் கார்லிக் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் அறுவடைக்கு தயாரான இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பழங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட்ஸை அருமையாக வந்து அறுவடை பண்ணி கட் பண்ணி காட்டுறாங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பெர்சிமான் ஃப்ரூட்ஸோட ட்ரை ஃப்ரூட்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அந்த ஃப்ரூட்ஸை வந்து ட்ரை பண்ணி அருமையாக வந்து கட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரூட்ஸு. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு வெள்ளரிக்காய் தாங்க. பாருங்கள் எவ்வளோ பிக் சைஸில் இருக்குது பாருங்கள் வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஃப்ரூட்ஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் ஆப்பிளுங்க. இந்த ப்ளம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து காஷ்மீரில் அதிகமாக வந்து விளையுதுங்க. ரொம்ப குளிர் பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும் இந்த பழம். வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க. இந்த உருளைக்கிழங்கை பாருங்கள். இந்த வீடியோவில் ஒருத்தர் பாறை சைஸில் வச்சுருக்காருங்க. செம்ம பெருசாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஜாக் ஃப்ரூட் வெரைட்டியில் ஒன்றான துரியன் ஃப்ரூட் தாங்க. இந்த துரியன் ஃப்ரூட்ஸில் ஹை லெவல் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தாது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஸ்னேக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி ஸ்னேக் கார்டுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீளமாக வந்துருக்குன்னு பாருங்கள். அறுவடைக்கு தயாராக இருக்கிற இந்த ரெட் கலர் ரேடிஷ் பாருங்கள். இந்த சிவப்பு முள்ளங்கியை அருமையாக வந்து இவர் எடுக்கிறாரு. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஹைப்ரிட் க்ரீன் ரேடிஷுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அதை கட் பண்ணி இவர் காட்டுறாருன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பாட்டில் கார்டுங்க. இந்த பாட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் இருக்குது. இந்த சாண்டல் கலர் இருக்க அந்த பாட்டில் கார்டை நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மிடில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஃப்ளோரிடா பனானாங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு. இந்த பனானா வெரைட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அமெரிக்கன் கண்ட்ரீஸில் அதிகமாக கிடைக்குதுங்க. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சின்ன மரத்தில் எவ்வளோ அதிகமாக வந்து அத்திப்பழங்களை வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி அத்திப்பழங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஜிஜிபி ஃப்ரூட் தாங்க. இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய இழந்த பழம்னு சொல்லுவோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு.
வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ரெட் பீச் தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது செரி வெரைட்டியில் ஒன்றான சன்கோல்டு செரிங்க. பாருங்கள் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி எப்படி நம்ம வந்து பச்சை சாப்பிட்டா இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டேஸ்ட் தாங்க இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் ஆனியன் கல்டிவேஷனு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிற இந்த வெங்காயத்தை கட் பண்ணி அருமையாக காட்டுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மஷ்ரூமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டட் ராக் மஷ்ரூம்ங்க. இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியில் அதிகமாக விளையும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு மஷ்ரூம்ங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ரெட் கலர் பேஷன் ஃப்ரூட்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி கலரில் பேஷன் ஃப்ரூட்ஸை நான் இப்போ தாங்க முறை பார்க்குறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பீச் ஃப்ரூட் தாங்க. இந்த பீச் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாடுகளில் அதிகமாக வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பிக் சைஸு பேஷன் ஃப்ரூட் தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சைஸில். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு பேரிக்காய் பழம் தாங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. பாருங்கள் ஒரு கிளையில் எந்த அளவுக்கு அதிகமாக வந்து பேரிக்காய் காய்ச்சிருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒட்டு செடியில் எவ்வளோ அருமையாக வந்து கோல்டன் பேரிக்காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் பழத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஃப்ரூட்ஸுங்க. பாருங்கள் ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரே கொத்தில் எவ்வளோ அருமையாக வந்து 4 மாதத்தில் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை ஒரு அருமையாக வந்து கட் பண்ணி காட்டுறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் அறுவடைக்கு தயாரான கொடி தக்காளியை இவங்க எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. வீடியோவில் பாருங்கள் இவர் அறுவடை பண்ண அந்த கேரட்டில் எவ்வளோ அருமையாக வந்து 2 கால் மாதிரி ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு சப்போட்டா பழம் மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரூட்ஸோட பேர் தாங்க பம்பன்கான் ஃப்ரூட்ஸு. இது பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாதிரியே இருக்குங்க. இதோட இந்த ஃப்ரூட்ஸ் அதிகமாக கிடைக்கிறது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மஷ்ரூமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாஸ் மஷ்ரூமுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ விசித்திரமாக இருக்குன்னு. இந்த மஷ்ரூம் அதிகமாக வந்து மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தாங்க யூஸ் பண்ணுறாங்க. வீடியோவில் பாருங்கள் பெரிய சைஸு நார்த்தங்காவை இவர் அருமையாக வந்து மரத்துலேருந்து கட் பண்ணி எடுக்கிறார் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் பழங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து ஒயிட்டு, க்ரீனு, பர்பிள்னு நிறைய வாட்டர் ஆப்பிள் கலர்ஸ் இருக்குங்க. பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ குட்டையாக இருக்குது பாருங்கள் இந்த பப்பாளி மரம். இதில் வந்து எவ்வளோ அதிகமாக வந்து பப்பாளி பழங்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லோ கலர் பப்பாளி பழம். ரேராக கிடைக்கிற இந்த பழத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊவாரியா தாங்க. இந்த ஊவாரியா பழங்கள் பார்த்தீங்கன்னா பனானாவில் ஒரு வெரைட்டி தாங்க. இது பார்த்தீங்கன்னா மரத்தில் விளையக்கூடிய ஒரு பழம். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு வந்து முட்டைக்கோசு வந்து இவங்க அறுவடை பண்ணியிருக்காங்க பாருங்கள். தூக்க முடியாமல் தூக்குறாங்க பாருங்கள். இந்த முட்டைக்கோஸே பார்த்தீங்கன்னா 15 கிலோ வரைக்கும் இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருங்க பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த லிச்சி பழங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அறுவடைக்கு தயாராக இருக்குங்க இந்த லிச்சி பழங்கள். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம எல்லாரும் வந்து காலிஃப்ளவரை ஒயிட் கலர் பார்த்துருப்போங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் பிங்க் கலரு, ஒயிட் கலரு, எல்லோ கலரு, க்ரீன் கலர் காலிஃப்ளவர்லாம் இதில் இருக்குது. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம எல்லோரும் சப்பாத்தி கல்லி ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பார்த்துருப்போங்க. இந்த பழத்தை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லி வந்து இந்த பழத்தோடு வந்து கிராஸ் பண்ணி தாங்க ட்ராகன் ஃப்ரூட் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸையும் கொடுக்குற ஒரே ஒரு பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பீச் ஃப்ரூட் தாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. மரத்தில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கொடியில் கோல்டன் பேஷன் ஃப்ரூட் காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள்.